I don't think so. No, 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 no. I don't think so. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிராஃப்டட் கம்ஃபர்ட்ஸ். இந்த வீடியோவில் ஒரு சண்டே அன்னைக்கு எடுத்த vlogகும் ஒரு டிஐவையும் பார்க்க போகிறோங்க. சண்டே அன்னைக்கு காலையிலேயே ஒரு 7 o'clock எழுந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு வரும்போது போகன்வில்லா ஃப்ளவர்ஸ் ரோட் சைடில் இருந்துச்சு, அதை பறிச்சிட்டு வந்தாங்க. அதை தான் பாட்டில்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி தண்ணி மாற்றி மணி பிளான்ட்டோடு சேர்த்து போகன்வில்லா ஃப்ளவர்ஸையும் வச்சு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். பூக்கள் எப்பவுமே நம்ம கண்ணில் படுற மாதிரி நம்ம பார்வைக்கு இருந்துச்சுன்னா அது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை நம்மளுக்கு கொடுக்குறது நம்மளால் நல்லா ஃபீல் பண்ண முடியுங்க. மோஸ்ட்லி வாக்கிங் போகும்போது ஒரு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் பறிச்சிட்டு வந்துடுவாங்க. எதுவுமே கிடைக்கலனாங்க வீட்டில் சாமிக்கு வைக்கிற ஃப்ளவர்ஸ் எடுத்து ஒரு கிளாஸ் பவுலில் போட்டு சமையல் ரூமில் வச்சுருவாங்க. அது போக எப்போவுமே பூக்கள் உருளியில் இருக்குங்க. இங்கே பெங்களூர் கிளைமேட்டுக்கு சம்மர் தவிர மற்ற எல்லா டைம்லேயும் வீக்லி ஒன்ஸ் மாற்றி வச்சா போதும். சம்மரில் மட்டும் ட்வைஸ் மாற்றுற மாதிரி இருக்குங்க. சரிங்க, இப்போது குக்கிங் ஆரம்பிச்சிடலாம். சண்டே ஒரு நாள் நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் வாக்கிங் போவாங்க. அப்போவே மெனு டிசைட் பண்ணிவிட்டு வரும்போது என்ன நான்வெஜ் வேணுமோ அதை வாங்கிட்டு வந்துடுவோம். அன்றைக்கி மட்டன் தான் வாங்கிட்டு வந்துருந்தோங்க. காலையில் சாப்பிட்றதுக்கு தோசை அப்புறம் மட்டன் குழம்பு செஞ்சிட்ருக்கேங்க. மட்டனை குக்கர்லேயே வேக வைக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மட்டனை வணக்கிட்டு இருக்கேங்க. வெந்துட்டு இருந்த முட்டையை எடுத்து வேறு அடுப்பில் வச்சுட்டு இதில் கடாய் வச்சுருக்கேங்க குழம்பு பண்ணுறதுக்காக. இந்த பர்னர் கிட்ட ஃபோன் வச்சு ஷூட் பண்ணால் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அதனால் மோஸ்ட்லி நான் இந்த அடுப்பையே ப்ரிஃபர் பண்ணிக்கிறது வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 7 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், அப்புறம் 7-8 வரமிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. நான் 2 நேரத்துக்கு சேர்த்து செய்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே செஞ்சிட்ருக்கேங்க. இப்போ குக்கருக்குள்ளார மட்டன் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. கடாயில் இந்த வறுத்துட்டு இருக்கிற மசாலாவில் பட்டை மட்டும் ஆட் பண்ண மறந்துட்டாங்க, அதையும் சேர்த்தியாச்சு. இப்போது குக்கரை மூடி வச்சிடலாங்க. மட்டன் வேகிறதுக்காக குக்கரில் 6 விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போது 2 பெரிய வெங்காயம், 1 முழு பூண்டு உரிச்சிட்ருக்கேங்க. இப்போ குழம்புக்கு தேவையான ட்ரை மசாலாலாம் அரைச்சாச்சுங்க. அதையும் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இனி வெங்காய தக்காளி வணக்கிறதுக்காக அதே கடாயை அடுப்பில் வைக்க போகிறோம். அதிலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்க. கட் பண்ணி வச்ச 2 பெரிய வெங்காயத்தில் 1.5 பெரிய வெங்காயம் மட்டும் எடுத்து தாளிக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு இஞ்சி பூண்டு சேர்த்திக்கிறேன். அது நல்லா வணக்கினதுக்கப்புறம் 1 தக்காளி போட்டுக்கலாம். இப்போது முட்டையும் நல்லா வெந்துருச்சுங்க. 15-20 மினிட்ஸே இருக்கும், அதனால் அதை இறக்கி வச்சாச்சு. இப்போ இந்த வணங்கிட்டு இருக்கிற வெங்காய தக்காளிக்குள்ளே கருவேப்பிலை மட்டும் போட்டு கொஞ்சம் வணக்கிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பை. கையோட அஞ்சரை பெட்டியோட வேலை முடிஞ்சிருச்சு, அதையும் தூக்கி உள்ளே வச்சுட்டுங்க. இந்த ட்ரை மசாலா ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெட் மசாலா அதிலேயே போட்டு அரைச்சிடலாங்க. முக்கால்வாசி குழம்பு வெரைட்டி எல்லாம் மண் சட்டியில் தாங்க செய்வேன். ஆனால் இப்போ இந்த மண் சட்டியில் கொஞ்சம் விரிசல் விட்டுட்டு வருது. அதனால் டைரெக்டாக மண் சட்டி அடுப்பில் வச்சு தாளிக்காமல் கடாயில் மசாலாலாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டுங்க. அதுக்கப்புறம் வேக வைக்கும் போது லிக்விட் ஃபார்மில் தானங்க குழம்பு கொதிக்கும், அதனால் சேஃபாக தான் குழம்பு வேகும்னு நினைக்கிறேன். இதே டைரெக்டாக சட்டியில் தாளித்து நம்ம குழம்பு கொதிக்க விடுறோம்னா கிராக் இன்னும் பெருசாகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு அதையே சட்டியில் போட்டு நம்ம வறுத்து அரைச்ச மசாலா பேஸ்ட்டையும் உள்ளே ஊற்றிடலாங்க. இது நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் தான் நான் அடுப்பே ஆன் பண்ணுறேன். அதுக்குள்ளே குக்கரில் வேக வச்ச மட்டனும் வெந்துச்சுங்க. அதில் கொஞ்சம் எலும்பாக இருக்கிற துண்டுகளை மட்டும் தனியாக எடுத்து இந்த குழம்புக்குள்ளே போட்டு கொதிக்க விட்டுடலாங்க. இது கூடயே கொஞ்சம் மட்டன் வேக வச்ச தண்ணியும் போட்டுக்கிறோம். அப்புறம் தேவையான கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணியும் சேர்த்திக்கலாம். எங்கள் வீட்டில் எப்போவுமே இட்லி தோசைக்கு கொஞ்சம் தண்ணியாட்ட தான் குழம்பு வச்சு சாப்பிடுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் தண்ணியும் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிருக்கேங்க. இன்னொரு சைடில் தேங்காய் தோண்டிகிட்ருக்கேன். மீடியம் சைஸில் கட் பண்ண ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்து அப்படியே குழம்புக்குள்ளே போட்டுடலாங்க. குழம்பு நல்லா கொதிக்கிறதுக்காக மூடி வச்சிடலாங்க. அப்புறம் கட் பண்ணி வச்ச மிச்ச தேங்காய் எடுத்து அரைச்சி குழம்புக்குள்ளே ஊற்றிடலாம். தேங்காய் அரைக்கும் போது ஒரு 1/2 ஸ்பூன் கசகசாவும் கூட சேர்த்திக்கிட்டேங்க, அது எடுக்க மறந்துட்டேன். அரைச்ச தேங்காவையும் உள்ளே சேர்த்திட்டுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்தியாச்சு. அதுக்குள்ளே நம்ம வேக வச்ச முட்டையும் கூல்டவுன் ஆயிடுச்சுங்க. அதனால் அதையும் தோலெல்லாம் உரிச்சிட்டு குழம்புக்குள்ளே போட்டுடலாங்க. குழம்புக்குள்ளே சேர்த்துறதுக்கு முன்னாடி 4 சைடும் கொஞ்சம் கத்தியில் கீறி வெட்டிக்கிறேன், அப்போ தான் மசாலாலாம் கொஞ்சம் உள்ளே இறங்கும் அப்படிங்கிறக்காக. இப்போ மணக்க மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலைகளை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ நம்ம குழம்பை எடுத்து மாற்றி வச்சுட்டு இந்த அடுப்பில் நம்ம தோசைக்கல்லை வைக்க போகிறோங்க. இந்த தோசைக்கல் கொஞ்சம் பெருசாகவும் ஹெவியாகவும் இருக்கும். இது சூடு ஏறுறதுக்கு எப்படியும் ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகிரும். அதுக்குள்ளே நைட் கழுவி வச்சுருந்த பாத்திரத்தையெல்லாம் எடுத்து அதை ஒரு பிளேஸில் செட் பண்ணிவிட்டுங்க. வெசல் ஸ்டாண்ட் எடுத்து போய் யூட்டிலிட்டியில் வச்சிட்டோம்னா தோசை சூடவே சைடில் நான் பாத்திரமும் கழுவி வச்சுருவேங்க. பாத்திரம் கழுவுறது ஒரு வேலைனா அதை எடுத்து வைக்கிறது அதை விட ஒரு பெரிய கடியான வேலைங்க. அதனால தான் ஒரு டைம் டார்கெட் வச்சிட்டோம்னா அதுக்குள்ளே முடிக்கணுங்கிற ப்ரெஷரில் நம்ம பிடிக்காத வேலையும் சீக்கிரமாக முடிக்க முடியும். இது ரீசெண்டாக வாங்கின ஒரு பெரிய பவுல் செட்டுங்க. குழம்பு ஊற்றி சர்வ் பண்ணுறதுக்காக அதை தான் கழுவி எடுத்துகிட்டு வந்தாங்க. டைனிங் டேபிள்லேயே சாப்பிட்லான்ட்டு எல்லாம் செட் பண்ணி வச்சுங்க. அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்தோடனே நேராக பிளேட்டை தூக்கிட்டு டிவி கிட்ட போயாச்சு. சூப்பராக மணக்க நம்ம வீட்டில் தோசை மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் தேங்காய் முட்டையெல்லாம் போட்டதுனால நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட மாதிரியே சூப்பராக இருந்துச்சு.
சண்டேங்கிறதுனால குழந்தைங்க லேட்டாக தான் எழுந்திரிச்சு வந்தாங்க. அப்புறம் நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கும் சுட்டு கொடுத்தாச்சுங்க. இங்கே கோயம்புத்தூர் சைடில் மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் இந்த ஸ்டைலில் தான் குழம்பு இருக்குங்க. தோசையெல்லாம் சுட்டு முடிச்சுட்டு மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சுங்க. கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மதிய வேலையே பார்க்க ஆரம்பித்தாச்சு. காலையில் செஞ்ச குழம்பு இன்னும் கொஞ்சம் இருக்குங்க. அது கூடயே மட்டன் பிரியாணியும் கைமா ஃப்ரையும் செய்ய போகிறோம். இப்போது காலையில் இஞ்சி பூண்டு வந்து குழம்புக்கு தேவையான அளவு மட்டும் அப்போதைக்கு கட் பண்ணி யூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம செய்ய போகிற 2 டிஷ்ஷுக்குமே இஞ்சி பூண்டு விழுது தேவையாக இருக்கிறதுனால நான் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தி குவான்டிட்டியாகவே க்ளீன் பண்ணி அரைச்சி வச்சாச்சுங்க. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னா 1 வாரம் 10 நாளைக்கு மேலேயே தாங்கும். அதனால நான் இப்போதைக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சாச்சுங்க. பிரியாணிக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தான் எடுத்து வச்சுட்ருக்கேங்க. நான் வந்து எப்பவுமே ஒரு கிளாஸ்க்கு 6 ஏலக்காய் 6 கிராம்பு அப்படி தான் போடுவேன். இப்போ வந்து நான் 2.5 கிளாஸ் அளவுக்கு பிரியாணி செஞ்சுட்ருக்கேன். அதனால் இந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி 15 ஏலக்காய் அப்புறம் 15 கிராம்பு எல்லாத்தையும் தேவையான அளவு இஞ்சி பூண்டு இந்த மிக்சிக்குள்ளே இருக்கிறதுலையே போட்டு அரைச்சி எடுத்துடலாங்க. இப்போ இந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு போட்டு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டுங்க வணக்கிட்டு இருக்கோம் கைமா ஃப்ரைக்காக. பிரியாணி செய்கிறதுக்கு பாஸ்மதி ரைஸ் வீட்டில் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணப்போ தான் தெரிஞ்சிச்சு அரிசி காலி ஆயிடுச்சுன்ட்டு. அப்போ கடைக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணார். கரெக்டாக அவங்க போட்டிருந்த மாதிரியே 7 மினிட்ஸில் டெலிவரி ஆயிடுச்சுங்க. நாங்கள் எப்பவுமே ஃபார்ச்சூன் லாங் கிரெயின் பாஸ்மதி ரைஸ் தான் வாங்குறது, நல்லா லாங்காக வரும். இந்த கடையில் வெங்காயம் வணக்கிட்டு இருக்கோம். அது கூடயே இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, அப்புறம் இந்த மட்டன் கைமா எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். இன்னொரு சைடில் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்காங்க பிரியாணி செய்கிறக்காக. பிரியாணிக்கு மட்டும் நான் வந்து இந்த சன்ஃப்ளவர் ஆயில் அப்புறம் பட்டர் போட்டு தான் செய்கிறது. மோஸ்ட்லி இந்த செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணி செஞ்சோம்னா அதோட ஸ்மெல் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கு தெரியுது. அதனால பிரியாணிக்கு மட்டும் எப்பவும் சன்ஃப்ளவர் ஆயிலும் பட்டரும் போட்டு செஞ்சுருவாங்க. இப்போ கைமா கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வணங்குறதுக்காக அப்படியே ஃபுல் ஸ்லோவில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சாச்சு. இந்த பக்கம் குக்கரில் 2 பிரியாணியில் 2 ஸ்டார் அனீஸ், கொஞ்சம் பட்டை எல்லாத்தையும் போட்டு கூடவே லாங்காக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் குக்கரில் போட்டு நல்லா வணங்க விட்டுடலாங்க. இப்போ ஃப்ரை ஆகிட்டு இருக்க கைமாக்குள்ளங்க ஒரு தக்காளி போட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். அதே மாதிரி குக்கரில் ஃப்ரை ஆகிட்டு இருக்கிற ஆனியனுக்குள்ளாரையே 2 தக்காளி நல்லா ஆனியன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சேர்த்திடலாங்க. இந்த சைடு பீட் பண்ண கர்டில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் கேரட், அப்புறம் உப்பு அதுதான் போட்டு கலக்கிட்டு இருக்கேன். நீ வெங்காயத்தை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டுங்க. இனி பிரியாணி மட்டும் தான் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண போகிறோம். இதில் தக்காளி நல்லா வணங்கிட்டு இருக்கும் போதுங்க 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு அரைச்சோம் இல்லைங்களா, அது உள்ளே போட்டாச்சு. அப்புறம் கட் பண்ணி வச்ச ஒரு கை அளவு புதினா கொத்தமல்லி அதுவும் போட்டாச்சு. எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேஜாக வணங்கினதுக்கப்புறம் தான் அடுத்தது ஆட் பண்ணணுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் 2-3 டேபிள் ஸ்பூன்ஸ் தயிர் மட்டன் போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம கடைசியாக போட்ட புதினா கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கலக்கிட்டு இருக்கலாங்க. இது வரைக்கும் நம்ம உப்பு எந்த ஸ்டேஜ்லையுமே சேர்த்தவே இல்லைங்க. அதனால் ஒட்டுக்கா இப்போ அரிசி மட்டன் எல்லாத்துக்குமே சேர்த்து போட்டுடலாங்க. இப்போ நம்ம 2.5 டம்ளர் அரிசிக்கு 4.5 டம்ளர் தண்ணி, அதாவது மட்டன் வேக வச்ச தண்ணியை போடுறோங்க. அதை தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா எல்லா சைட்ஸ்லேயுமே தண்ணி கொதிக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அரிசி போடணும். ஒரு சைடு கொதித்து ஒரு சைடு கொதிக்காமல் விட்டுருச்சுன்னா அப்புறம் வேகிறதும் அதே மாதிரி தான் ஆகும். ஒரு சைடு வந்து ஒரு சைடு வேகாமல் இருக்கும். அதனால தண்ணி கொதிக்கிறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம குக்கரை சென்டர் பார்த்து வச்சுக்கலாங்க. இப்போ அரிசி போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அடுப்பை வந்து ஃபுல் ஸ்லோவில் 20 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருங்க. அதுக்குள்ளே கைமாவும் நல்லா வெந்துருச்சுங்க. அதுக்குள்ளேயே 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் அப்புறம் பெப்பர் போட்டு நல்லா கலக்கி ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அதுக்குள்ளே என் சின்ன பொண்ணு வந்தாங்க கொஞ்சம் கிச்சனுக்குள்ளார. ரொம்ப பிஸியாக குக்கிங் ஒர்க் நடந்துட்டுருக்கிற டைமில் யாராச்சும் உள்ளே வந்தாங்கன்னா போதும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒர்க் கொடுத்து செய்ய சொல்லிடுறதுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. ஆனால் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரியும் ஆச்சு, அவங்களும் வேலையை கற்றுக்குவாங்க. குக்கரில் 20 நிமிஷம் டைம் செட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது முடிஞ்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசி நல்லா நீளமாக வந்துருந்துச்சுங்க. ரொம்ப உதிரியாக பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லாவே இருந்துச்சு. எப்பவுமே சண்டே லஞ்ச் முடிச்சுட்டு ஸ்வீட் கிரேவிங் வரும் எங்கள் எல்லாத்துக்குமே. அதுக்கு பதிலாக இன்றைக்கி ஜூஸ் போட்டுடலான்ட்டு இந்த மொசம்பி வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. சரி அது ஜூஸ் போட்டுடலான்ட்டு பொண்ணும் நானும் சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம். எப்போவுமே லஞ்ச் குக் வித் கோமாளி பார்த்துட்டு தான் சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் அன்றைக்கும் ஹாலில் பாய் வச்சு கீழே உட்காந்து எல்லாருமே ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்டோம். லஞ்ச் சாப்பிட்டு சாட்டர்டே சண்டே எபிசோட் 2மே பார்த்துட்டு தான் எந்திரிப்போம். இப்போ வந்து ஒரு டிஐஒய் ப்ராஜெக்ட் தான் பார்க்க போகிறாங்க. வீட்டில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வேஸ்ட்டாக போகிற இந்த லெக்கிங்ஸு, பனியன் மெட்டீரியல் கிளாத்ஸு, பர்முடாஸு, அப்புறம் டிஷர்ட்ஸு இதெல்லாம் எப்போவுமே நான் தூக்கி போடவே மாட்டேங்க. அதோட மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி அப்சார்ப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே துடைக்கிறதுக்காகட்டும் ரொம்ப நல்லா வருங்க அதோட லைஃபு. அதனால் மோஸ்ட்லி இந்த மெட்டீரியல்ஸை வச்சு நான் வந்து மேட் தான் செய்வேன். அதுக்கு தான் ஒரு ட்ரௌசர் எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கேங்க. ஒரு 2 இன்ச் திக்னஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் லாங் ஸ்ட்ரிப்ஸாக. உங்களுக்கு இந்த டிஐஒய் கிராஃப்ட்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா பார்க்கலாங்க, இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிடலாம்.
இதுக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரௌசர், லெகிங்ஸ், டிஷர்ட்ஸ் எது வேணால் எடுத்துக்கலாம். அதாவது இந்த பனியன் மெட்டீரியல் இருக்குது இல்லைங்களா, அதில் தான் ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். நம்ம கையிலேயே பின்ன போகிறோம். இதையே ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷமாகவே டோர்மேட்ஸ் எல்லாம் கடையில் வாங்குறதே இல்லைங்க. ஹாலில் மெயின் டோருக்கு போடுறதுக்கு மட்டும்தான் நம்ம கடையில் வாங்குவோம் எப்போவுமே. மற்ற ரூம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம கையில் பண்ணுற டோர் மேட்டே தான் நான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இதோட லைஃப் வந்து மோர் தேன் 10 இயர்ஸ் வரும். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண டோர் மேட்ஸ் எல்லாம் இன்னமும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ரீயூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கு திருப்பி ஒரு ரீலைஃப் கொடுத்த மாதிரியும் ஆச்சு. நம்ம பணமும் மிச்சமாகும். எல்லாத்துக்கும் மேலே நாமளே கையால் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இதனால் டைம் இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, செம்ம ஈஸி இது பண்ணுறது. இந்த 2 இன்ச் திக்னஸில் கட் பண்ண ஸ்ட்ரிப்ஸை வந்து 2 கிளாத்தாக த்ரூ அவுட் ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம காமிச்சிட்ருக்கிறது துணி சப்போஸ் தீர்ந்து போயிடுச்சுன்னா, அந்த ஸ்ட்ரிப்பு காலி ஆயிடுச்சுன்னா அதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தான். அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி சென்டரில் அந்த வீடியோவில் வர மாதிரி ஒரு ஸ்லிட் பண்ணிங்க. ஓப்பன் எண்டாக இருக்கிறத வந்து ஒரு வாட்டி அந்த ஹோல்குள்ளே ரிவர்ஸில் விட்டு எடுத்துட்டோம்னா அது லாக் ஆகிடும். இதில் வந்து 2 ஸ்ட்ரிப்ஸ் போயிட்டே இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஒன்று வந்து கீழே ரன் ஆகிட்டே இருக்கும், இன்னொன்று வந்து நாட் போடுறதுக்கு யூஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த நாட்டுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் நாட்டுங்க. அந்த கீழே ரன் ஆகிட்டு இருக்கிற கிளாத்துக்கு மேலே ஓவர் அண்டர், அவ்வளோதான். இதான் ஃபார்முலா. மேலே போட்டு எடுத்து கீழே பிடிச்சி இழுக்கணும், அவ்வளோதான். அட்டை ஸ்டிச்சில் உட்காந்தோம்னா 2 டேஸில் முடிச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு நாள் துணியெல்லாம் கட் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் டே இந்த மேட் போட்டு முடிச்சிடலாம். கலர் காம்பினேஷன்ஸ் நம்ம இஷ்டங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் லைஃப். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப காலுக்கும் நல்ல இதமாக இருக்கும். நார்மலாக நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்துடலாம், ஒன்றுமே ஆகாது. இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன், இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம ரன்னிங் கிளாத்தையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற நாட்டில் இருக்கிற லூப்பையும் சேர்த்து பிடிச்சிக்கிறோங்க. அந்த லூப்புக்குள்ளே தான் இப்போ விட போகிறோம். அந்த லூப் ஹோல்குள்ளேங்க இன்னொரு ஸ்ட்ரிப் இருக்குது இல்லைங்களா, அதை உள்ளே போட்டு எடுத்தோம்னா முடிஞ்சுது. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா குட்டி மேட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பெரிய மேட்டை அப்படியே போட்டுக்கலாம், ஈஸியாக வரும். மெயினாக இதில் நம்ம யூஸ் பண்ணுற கலர் காம்பினேஷன்ஸ் வச்சு நம்ம நிறைய பேட்டர்ன்ஸ் க்ரியேட் பண்ணலாங்க. பேசிக்காக நம்ம இது கற்றுக்கிட்டாலே போதும், ரொம்ப நல்லா வரும் இந்த மேட்டு. இதுக்கு வந்து பார்டர் வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இந்த கிரேக்கு க்ரீன் கலர் டிஷர்ட் ஒன்று பழசு இருந்துச்சுங்க, அதுதான் எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் கிளாத் தீர்ந்ததுக்கப்புறமா எப்படி அட்டாச் பண்ணுறோமோ அதே மாதிரி தாங்க இந்த க்ரீன் கிளாத்தையும் அட்டாச் பண்ணி அப்படியே கண்டினியூஸாக நம்ம சர்க்கிளில் அப்படியே நாட் போட்டே போக வேண்டியது தான். கடைசியில் ஒரு 1 or 2 inches விட்டு கட் பண்ணிவிட்டுங்க. முடிஞ்சதுக்கப்புறமா அந்த கிளாத்தை உள்ளே அப்படியே சொருகி விட்டுடலாம். இதோட வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இத்தனை நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். என்கரேஜிங்காக இருக்கும். பார்த்ததற்கு மிக்க நன்றிங்க.